ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா அரைச்சி விட்ட தக்காளி குழம்பு. அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக சீரகம், அதோட கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம் கம்மியாகவும் சோம்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி விதை. இப்போ ஸ்பைசஸ் நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. நல்லா வெங்காயம்லாம் வதங்கினோடனே 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கையளவு தேங்காய், ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் கசகசா. இப்போ மசாலா வதக்கினது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிக்க பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, அதில் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வால் ஷேப்பில் இது 1 கப் ஆட் பண்ணிடுறோம். இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கறி லீவ்ஸ். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இது சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணோம், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இதை கலக்கிட்டு இப்போது தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, அப்புறம் தேவையான சால்ட். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம், தோல் எடுத்துட்டு. குழம்புக்கு தேவையான பெருங்காயம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு இப்போ நல்லா பாயிலாகி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் உருளைக்கிழங்குக்கு பதில் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான உருளைக்கிழங்கு அரைச்சி விட்ட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லியோடு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நீங்கள் தோசை, சப்பாத்தி 2 கூடயும் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.